வெல்கம் டு நலம் தானா வீவர்ஸ். இன்றைக்கி பாசிப்பருப்பு ரவை வெஜிடபிள் இட்லி மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா ஒரு தட்டு மாதிரி நல்ல ரவுண்டு தட்டில் வந்து எண்ணெய் தடவி அந்த மாவை அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இந்த இதில் வந்து வேக வைக்க போகிறேன். இது என்னன்னு சொல்கிறது, இந்த இட்லி பாத்திரம் மாதிரி மோமோஸ் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதில் 1/2 கப்பு பாசி பயிரை வந்து, ஆனால் இது மட்டும் முதல் நாளே ஊற வச்சிடணும். நல்லா கழுவிட்டு காலையில் வரையிலும் ஊற வச்சிடணும். ஏன்னா குறைஞ்சது 8-9 மணி நேரம் ஊறணும். இப்போ இதில் வந்து இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இந்த இஞ்சி பச்சை மிளகாய் இதை வந்து அரைச்சிக்கணும். அதுக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்புறமேலு. இதில் வந்து 1/2 கப்புக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுக்கலை, இதுவும் 1/2 கப்பு ரவை எடுத்துக்கலாம். ஓட்ஸும் 1/2 கப்பு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. இப்போ இதில் உப்பு, சுடுதண்ணியை ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா கெட்டி பதத்துக்கு ஊற்றினோம்னா ஊறிக்கு வர. அப்புறம் வேணுமா கூட தண்ணி கலந்துக்கலாம். இப்போதைக்கு ஊறுறதுக்காக மட்டும் இதை சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கலந்து ஊற வச்சிடலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வெஜிடபிள் வந்து கேரட்டு, கோஸு, குடமிளகாய், பச்சை சிவப்பு ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஏதாவது ஒன்று போட்டாலும் சரி. பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கலாம். கீரைங்க நமக்கு இந்த பசலைக்கீரை கொஞ்சமாக எடுத்து அதையும் அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் அன்னைக்கு கொத்தமல்லி, கேரட்டு, கோஸு, குடமிளகாய் 2 கலரும் இதெல்லாம் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசி பயிரை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா அரைச்சிங்களா? அரைச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நைஸாக இருக்கணுமா? இல்லை பாருங்க 1-2 இருக்கே. இல்லை, ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இந்த மசிஞ்சிருச்சா? ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஊற வச்சதுனால 8 மணி நேரம் ஊற வச்சதுனால நல்லா அரைப்பட்டுரும். இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊறிடுச்சு. அப்புறம் வேணும்னா கூட தண்ணி கலந்துக்கலாம். சத்தமாக பேசுங்க. அப்புறம் வேணும்னா கூட தண்ணி கலந்துக்கலாம். சத்தமாக பேசுங்க. இப்போ இதில் இந்த பாசிப்பருப்பு அரைச்சதை கலந்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு பல்லு பூண்டு இது மட்டும் போட்டிருக்குறோம். ஜீரகமும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் பொடி வச்சுருக்கிறதுனால பொடி போட போகிறேன். அப்படி பொடி இல்லைன்னா இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் போட்டாச்சு. இதில் இந்த காய்கறிங்க எல்லாம் கேரட்டு, கோஸு, கொத்தமல்லி, மிளகாய், குடமிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு. இதில் உப்பு, இதுக்கு மாவுலேயும் உப்பு கலக்கல. இதில் கூட கொஞ்சம் வேணுமா உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு கூட வச்சுருந்துருக்கலாம். நான் அப்படியே போட்டேன். சாப்பரில் அரிஞ்சதுனால எல்லாம் பொடியாக இருக்கவும் நல்லா ஸ்மாஷ் ஆனாப்பில் இருக்கும். அதனால் அதை அப்படியே உப்பு போட்டேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக, ஏன்னா மிளகாத்தூளும் போடுவோம். இது சும்மா டைஜஷனுக்காக தான் இது. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியும், கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூடவும் போட்டுக்கலாம், குறைச்சலாகவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் 1 போட்டு அரைச்சிருக்கோம். நான் அதுக்குன்னா எங்களுக்கு காரம் ஆகாதுங்கிறதுனால
விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் தோல் மட்டும் போட்டேன். இது வந்து ஜீரகப்பொடி. அதான் ஜீரகப்பொடி இல்லைன்னா அந்த ஜீரகத்தை பயிர்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்சுருக்கோம். இப்போ ஸ்டீமரில் 5 நிமிஷம் ஆச்சு. அது மிக்ஸ் பண்ணதை காமிங்க. இதோ தூக்கி காட்டுங்க. இது பாசிப்பருப்புனால ஹெல்த்தி டயட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஈஸியாக பருப்பை மட்டும் முதல் நாள் ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இது தொட்டுக்கிறதுக்கு கூட இதில் எல்லாம் போட்டிருக்கிறதுனால தொட்டு சாப்பிட கூட ஒன்றும் வேண்டியதில்லை, சும்மாவே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையா? கார சட்னி இருக்குது, சாஸ் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றேன். அந்த கார சட்னி செஞ்சுருக்கீங்களா? கார சட்னி தக்காளி வச்சு, வெங்காயம் கிடையாது. இந்த சட்னி கொஞ்சம் புது தினசானது. மிளகா இது தக்காளியை வதக்கிக்கணும் எண்ணெய் ஊற்றி. அதுக்கப்புறமேலு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் வறுத்துக்கணும். வறுத்துட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தாளிக்கிறப்பவும் வெறும் ஜீரகம் கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சதை அதில் ஊற்றி நல்லா இது மாதிரி கெட்டிமாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி மாதிரி ஊற்றி தண்ணி கலந்து தண்ணி சட்னி மாதிரி கூட செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இது நல்லா இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, தெரியுதுங்களா? 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோ வெந்துருச்சு பாருங்க. இப்போ எடுத்து அதில் போட்டு பார்க்கலாம். இதோ வெந்துருச்சு, தெரியுதுங்களா? வெந்துருச்சு. இதோ இது இன்னமும் டேஸ்ட் வேணும்னா கூட தோசைக்கல்லில் வந்து இதை கட் பண்ணிட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி அப்படியே லேசாக பெரட்டி கூட எடுத்து ஆறுனோன்னு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண வேணாம். ஆமாம், ஆறுனோன்னையும் கட் பண்ணோம்னா இப்போ வேணா கட் பண்ணலாம். பீஸாக வரும். ட்ரையாங்கிள் ஷேப்லையும் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப்லையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு இட்லி, பாசி பருப்பு ரவா இட்லி, ஒரு வெஜிடபிள் அது கலந்தது, வேற ஓட்ஸ் கலந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.